வணக்கம். மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மணிப்பூரில் இரு சமூகத்தினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக மாறியதை தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கு பதற்ற சூழ்நிலை நிலவியது. இதில் 250க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர், பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். எனினும் அங்கு அவ்வப்போது வன்முறை ஏற்பட்டு வருகிறது. இந்த தொடர் வன்முறைக்கு பொறுப்பேற்று 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2025 பிப்ரவரி 1 அன்று பிரேம் சிங் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் உள்ளது. முதலில் 6 மாதங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்த நிலையில் மேலும் 6 மாதங்கள் நீடிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும் பிப்ரவரி 12ஆம் தேதியுடன் நிறைவட உள்ள நிலையில் ஆளுநர் அஜய்குமார் பல்லாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறது பாஜக. புதுடெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் மணிப்பூர் பாஜக எம்எல்ஏக்களின் கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் பாஜக சட்டப்பேரவை குழு தலைவராக யும்னாம் ஹெம்சந்த் சிங் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அவர் மணிப்பூரின் புதிய முதல்வராக பிப்ரவரி மாலை பதவியேற்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாஜகவினர் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ள நிலையில் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. 2 ஆண்டுகளாக குடியரசுத் தலைவர் இருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் மக்களாட்சி அங்கு மலர இருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மணிப்பூர் செல்லாத நிலையில் கடும் விமர்சனங்களை சந்தித்த நிலையில் தற்பொழுது இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியானது வாபஸ் பெற இருப்பது குறிப்பிடத்தக்கது.